சேலத்தில் பண பிரச்சனை உள்ள பெண்களுக்கு உதவி செய்து அவர்களிடம் நெருக்கமாக பழகி வீடியோ எடுத்து மிரட்டிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் நெய்க்காரப்பட்டி பகுதியில் மளிகை கடை நடத்தி வரும் மணிகண்டன் என்பவர் பல பெண்களின் ஆபாச வீடியோக்கள் வைத்திருப்பதாகவும், வறுமையை பயன்படுத்தி பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி அவர்களை தன் வலையில் சிக்க வைத்து ஆபாச வீடியோ எடுத்து வைத்து மிரட்டியதாக பெண் ஒருவர் காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். இதனையடுத்து மணிகண்டனை விசாரணைக்காக அழைத்து வந்த காவல்துறையினர் செல்போனை ஆய்வு செய்தபோது பல பெண்களின் ஆபாச வீடியோ காட்சிகள் இருந்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து செல்போனில் இருந்த வீடியோ ஆதாரங்களை கொண்டு காவல்துறையினர் மணிகண்டனை கைது செய்தனர். முன்னதாக மேற்கொண்ட விசாரணையில் பெண்களின் குடும்ப வறுமை சூழலை தெரிந்து கொண்டு கடனாக பணம் பெற்று தருவது, இதன் மூலம் மணிகண்டன் அந்த பெண்களுடன் நெருங்கி பழகியது, வாட்ஸ்அப் காலில் பெண்களிடம் ஆபாசமாக பேசும் வீடியோக்களை பதிவு செய்து அவற்றை காட்டி மிரட்டி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனிடையே மணிகண்டன் மீது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, ஹான்ஸ் உள்ளிட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்ததாக ஏற்கனவே அம்மாப்பேட்டை, கொண்டாளம்பட்டி, அன்னதானப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வழக்கு பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரத்தில் பல முரண்பட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக மணிகண்டன் தாவேக நிர்வாகி என வெளியான தகவலை அக்கட்சி முற்றிலும் மறுத்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக இதுபோன்ற தகவல்கள் வெளியிடப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு, அதாவது திமுக ஆட்சி காலத்திலேயே முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புகார் அனுப்பியதாகவும், இது தொடர்பாக காவல்துறை விசாரணை நடத்தியதில் அந்த பெண் காவல்துறையில் முறைப்படி புகார் அளிக்க மறுத்துவிட்டதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. தற்போது மீண்டும் இந்த விவகாரம் சூடுபிடித்ததால் காவல்துறையினர் மணிகண்டனை அதிரடியாக கைது செய்துள்ளனர். இருப்பினும் சேலம் மாநகர காவல்துறை உயர் அதிகாரிகள் உட்பட அனைவரும் இந்த விவகாரம் தொடர்பான எந்த தகவலையும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை.